ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ரான் கிரேவி மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கடாய் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை போட்டுக்குங்க. அதில் எண்ணெய் போட்டுட்ட உடனே வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிங்க. வதக்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு கூடயே கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேரும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தில் ஒரு கலர் கொடுக்கும், கோல்டன் கலர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வதங்கும், நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும். இந்தமாரி வதக்கிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா அது வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இது 3 போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு அது நல்லா ஒரு இந்த கலரில் நல்லா அந்த டொமேட்டோ கலரில் இருக்கணும். அந்த ரெட் கலரில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிங்கன்னா மசாலாலாம் போட்டதுனால அந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரான் போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது ப்ரான் போட்டுக்குங்க. ப்ரான் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க. ப்ரான் போட்டு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடிக்கடிக்கு நடுவில் கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி போடுங்க. 1.5 கிளாஸ் தண்ணி போட்டு அந்த ப்ரானில் பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி போட்டுட்டு இந்த அளவுக்கு ப்ரான் இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்தல நான் என்ன பண்ணேன், தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது நல்லா கரெக்டாக இந்த கொதிக்கணும். ஏன்னா பச்சை வாசனை போகும்போது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் தூளை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா பாருங்கள் செம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.